பிள்ளைங்க நம்ம செஞ்சு கொடுக்குற ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு பழகி அது ஹோட்டலில் சாப்பிடும்போது பிடிக்கலன்னு சொல்லுங்கள்ல, அந்த மாதிரி என் பையன் வீட் நூடுல்ஸ்க்கே பழகி திடீர்னு ஹக்கா நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஹக்கா நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே 2 சொட்டு எண்ணெய், லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு பச்சை தண்ணியில் அதை அலசிட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். அப்போ தான் பொல பொலன்னு வரும் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தான் வெங்காயம், அதனால் ரொம்ப அது வதங்க வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம் ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி வதக்கிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் வேறு உப்பு போட்டிருக்கோன்றதுனால இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோய் சாஸ், எங்கிட்ட டொமேட்டோ சாஸ் வந்து காரத்தோடு சேர்த்து இருந்துச்சு, ஸ்பைசி அண்ட் டொமேட்டோ சாஸ், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு தம்பிக்கு இதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறைய சாஸ் ஆட் பண்ணிப்போம். இதுலேருந்து தம்பிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய சாஸ்லாம் எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு எடுத்து சாப்பிட்டா ருசியாக இருக்குங்க.